ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே, ஃபைனல் டே இன் மூணார். ரிசல்ட் எல்லாத்தையுமே நாங்கள் வெக்கேட் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. ஸோ ஏன்னா இப்போ நம்ம கிளம்புனா தான் நம்ம இன்றைக்கி ஒரு சில இடங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா டீ மியூசியம் இருக்குது. ஏன்னா டீ இங்கே வாங்கிட்டு போனால் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து வாங்கிட்டு போனப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ டீ மியூசியமில் போய்ட்டு டீ வாங்கிட்டு தென் அந்த டீ கார்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு ஸோ அண்ட் நம்ம லக்கும் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே குளிக்கவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்களாமா. ஸோ அங்கே போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இறங்கிடுவோம். இறங்கி சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவோம். இதுதான் இன்றைக்கான பிளான். ஸோ நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 2-3 இடம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இயர்லியாக கிளம்புனா தான் நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் சென்னைக்கு வந்து நைட்டுக்கு ஒரு 12-1 வந்து பார்த்திங்கன்னா போய் சேர முடியும். அதனால் ஸோ நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். ஓகே, கிளம்பியாச்சு மூணார்லேருந்து. ஹாய், கிளம்பியாச்சு நம்ம மூணார்லேருந்து. அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி மூணார் ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி கிளம்புறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. மித்தபடி ஓகே. எதாக இருக்குது, கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. இருந்தாலும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், இங்கே இருக்க முடியாது. இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆனைமுடின்னு ஒன்று இருக்கான். அது வந்து சவுத் இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டாக. லைக் கொடைக்கானல், ஊட்டி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறப்போ இந்த மூணாரில் இருக்கக்கூடிய அந்த யானைமுடி தான் வந்து அந்த சீ லெவலில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்டாக. ஸோ நான் அங்கே போய் அதை பார்த்துட்டு அப்புறமா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் அப்படியே இறங்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் ஒரு சின்ன மாற்றம். ஸோ நான் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டோட வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபைனலாக வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு கார் போகுது, அது வரையே எட்டி பார்த்துட்ருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஹாய் சொல்லுவோம். இப்போது காமிக்கோ. ஏய் நீ எது அவங்க காமி அவங்களுக்கு தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்ல போகிறோம். ஹாய் சொல்லு, அவங்களுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கம் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். அது போகிறதுக்கான வழி தான் இது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் இருக்குது. பட் நம்ம இதுக்கு நம்ம போகல. அது அடுத்ததாக தாண்டி நம்ம லக்கம் வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த குட்டி சார் 2 பேர் ஹாய் சொல்கிறாங்க. நம்மளை ஹாய் சொல்லிகிட்டே போயிட்டுருக்காங்க முன்னாடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ எஸ்டேட் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீ வாங்கிட்டு அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அதுக்கான பிளேஸ் செம க்ரீனாக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான பெஸ்ட்டு ஸ்பாட்டு தான் இது. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துவிட்டோம். பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு லக்கம் வாட்டர் ஃபால்ஸில் தண்ணியே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் லாஸ்ட் டைம் மூணார் வந்திருந்தோம். அப்போ நிறைய தண்ணி வந்து போயிட்டு இருந்தது. இப்போ உள்ளே தண்ணி வருது நாங்கள் குளிக்கிறதுக்கு மட்டும். ஸோ வீட்டில் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துருக்காங்க, ஆனால் நான் எடுக்கவே இல்லை. இங்கே டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க, காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இங்கே டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஒரு டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 50 ரூபாயாம். நாங்கள் கீழே எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கோம். என்ன சொல்லுவேன்னா நம்மளாம் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம்னு சொல்லணும். நீங்களா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு அதை காட்டுறேன். வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்ருக்காங்க. ஸோ செமையாக இருக்குது ஆக்சுவலி. இது எப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இது வரைக்கும் அப்படியே தண்ணி ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த வாட்டி. இதை குடிச்சிட்ருக்காங்க வால்ஸில். ஹாய் கைஸ். லக்கம் வாட்டர் ஃபால்ஸையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா இறங்குற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த இறங்குற அப்படியே மூணாறுலேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறோம் இல்லைங்களா, சென்னைக்கு போகிற வழியில் தான் இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது.
ஸோ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி ஃபைனலாக இறங்குற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாய் பஜார்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கினா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குங்கிறதுக்காக வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், கடைசியாக நம்ம டீ வாங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கார் எடுக்க போகிறோம். இதோட எடுத்தால் அப்படியே சென்னைக்கு தான். அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வ்ளாக் அப்புறம் மூணார் டைரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம ஃபைனல் வ்ளாக் தான். இது டே 1 டே 2 டே 3 வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் 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 மூணார். அதான் திரும்பிக்கோங்க எல்லாம். ஏதோ அந்த படத்துல எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு படத்துல எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த